மாநில அரசு நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். இவங்க எப்படி சார் சென்சார் போர்டில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? இல்லை எனக்கு தெரியல அதுக்காக. இல்லை, அது தாவேக்கா தொண்டர்களும் ரசிகர்களும் தான் இதை அது வந்து சிலர் கொஞ்சம் புரியாமல் பேசுனாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இதில் வேணால் மத்திய அரசு ஒரு சின்ன போர்ஷன் அழுத்தம் கொடுக்கலாமே ஒழிய சென்சார் போர்டில் மாநில அரசுக்கு எந்த விதமான அதிகாரமே கிடையாது. ரெண்டாவது, இப்போ காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கட்சியை பேஸ் பண்ணினவங்க அல்லது அந்த கட்சியில் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க அவங்க யாரெல்லாமே அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் சென்சார் போர்டில் போடுவாங்க. பிஜேபியும் அதே மாதிரி தான், த சேம். ரெண்டுமே ஒரே தக்காளி சட்னி தான், ஒரே ரத்தம் தான். அதில் ஒன்றும் இது தக்காளி சட்னி அது ரத்தமாக, ரெண்டுமே தக்காளி சட்னி, ரெண்டுமே ரத்தம் தான். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஆளுக்கு இப்போ நீங்கள் இந்த ரயில்வே போர்டு ஒன்று இருக்கும், முன்னாடிலாம் டெலிஃபோன்ஸ் அட்வைசரி அத்தாரிட்டின்னு அதில் அவங்க ஆள் போடுவாங்க. அந்த காயர் போர்டுன்னு இருக்கும், அந்த இது துறைமுக போக்குவரத்து கழகம்னு, அது எல்லாத்துலையும் அவங்கவுங்க. இது வந்து இட் இஸ் குவைட் நேச்சுரல். அதில் ஒன்று யாருமே மாறுபட்டவர்கள். காங்கிரஸும் அதே தான் பண்ணுவாங்க, பிஜேபி அதே தான் பண்ணுவாங்க. நாளைக்கு இதே திமுக அதிமுக அது வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. மத்திய அரசில் இருந்தாலும் யார் ஆட்சி பண்ணாலும் மத்திய அரசாங்கத்தில் அதுதான் பண்ண தான் செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய. அதனால் திமுக வந்து இதில் வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்து இந்த படத்தை வராமல் பண்ண முடியுமான்னா அதுக்கு சாத்தியங்கள் ரொம்ப குறைவுன்னு என்னுடைய கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் திமுக இல்லை.